கோவையின் காவல் தெய்வமாக திகழும் கோணியம்மன் கோயில் திருத்தேரோட்டம் துவங்கி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, கோவையின் காவல் தெய்வமாக திகழக்கூடிய கோணியம்மன் கோவிலின் திருத்தேரோட்டமானது தற்பொழுது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவையின் காவல் தெய்வமாக கோணியம்மன் திகழ்ந்து வரும் நிலையில் தற்பொழுது அந்த கோவிலின் திருத்தேரோட்டமானது துவங்கி இருக்கிறது. தேர்நிலை திடலிலிருந்து துவங்கிய இந்த திருத்தேரோட்டமானது ஒப்பனக்கார வீதி, வைஷால் வீதி வழியாக மீண்டும் தேர்நிலை திடலை வந்தடையும். இந்நிலையில் இதனை காண்பதற்கு கோவை மட்டுமின்றி பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு அம்மனை தரிசித்து வருகிறார்கள். மேலும் இதற்காக 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி தேர் சுற்றி வரும் பகுதிகளில் தன்னார்வலர்கள் பலரும் நீர்மோர், நீராபானம் போன்ற பல்வேறு பானங்களை பக்தர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். இவர்கள் மட்டுமின்றி இஸ்லாமிய மக்களும் பலரும் இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீர்மோரானதை வழங்கி வருகிறார்கள். இங்கு வரக்கூடிய பல்வேறு பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் அழகு குத்தியும் அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வருகிறார்கள். தற்பொழுது இந்த திருத்தேரோட்டமானது தேர்நிலை திடலை கடந்து இருக்கும் நிலையில் ஒப்பனகார வீதி, வைஷால் வீதி வழியாக இன்னும் 1 மணி நேரத்தில் மீண்டும் தேர்நிலை திடலையே வந்தடையும். இங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பல்வேறு காவலர்களும் பாதுகாப்பு பணிகளை செவ்வனே செய்து வருகிறார்கள். பொதுமக்களும் பாதுகாப்பு பணிகள் அனைத்தும் நன்றாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.